கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கிராஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 66 அதிகாரம் 12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். ஹல்லேலூயா. சமாதானத்தை நதியைப் போல பாயும்படி செய்வாராம். எப்போ அப்படின்னு பார்த்தா ஏசாயா 66 அதிகாரம் 5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். 66 அதிகாரம் 2 பார்த்தோன்னா, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம நடுங்குகிறவங்களா, பயப்படுறவங்களா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்களா இருக்கணும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தந்துட்டுருக்கு. சமாதானத்தை நதியை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஏசாயா 48 அதிகாரம் 18 பார்த்தோன்னா, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கற்பனைகளை கை கொள்வதனால சமாதானம் பெருகும், நதி போல பாயும் அப்படின்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி கற்பனைகளை கை கொண்ட ஒருத்தரை பற்றி நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். எசேக்கியா ராஜா, யூதா ராஜாக்களில் 13வது ராஜாவாக இருந்தவர் எசேக்கியா ராஜா. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறாரு. தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழிகளெல்லாம் அவர் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தார்னு 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3 அப்படி பிரியமாக நடந்த அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சுகவீனமாகுது. அந்த நேரத்தில் அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்போ அழுதாரு. அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவருக்கு அவருடைய ஆயுசு நாட்களில் 15 வருடம் கூட்டி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட அவர் செய்த அந்த நற்காரியங்களை சொல்லி விண்ணப்பம் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு உண்மையும் செம்மையுமான காரியங்களை அவர் செய்தவராக இருந்தார். ஏன் அப்படின்னா அவர் கற்பனைகளை கடைப்பிடித்தார். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 6 பார்த்தோன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். 5 பார்த்தோன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அதாவது கர்த்தருடைய கற்பனைகளை மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கற்பனைகளை இந்த எசேக்கியா ராஜா அப்படியே கடைப்பிடிச்சார். இந்த கற்பனைகளின்படி நடந்ததுனால அவருடைய நாட்களில் மிகுந்த சமாதானம் இருந்துச்சு. அசீரியா ராஜா அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆள். இந்த ஒரு ராஜாக்கள் வந்தாலும் அவங்கக்கிட்ட போய் அவங்கள பயமுறுத்தி அவங்களுடைய நாடுகளெல்லாம் அவர் கைப்பற்றிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் எசேக்கியா ராஜாக்கிட்ட அந்த அசீரியா ராஜாவுடைய வேலை நடக்கலை. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக நடந்ததுனால கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தார். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 12 அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். இந்த வசனத்தில் பார்த்தோன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருந்தவங்க, அப்படிப்பட்டவங்களை உடன்படிக்கையை கை கொள்ளாதவங்களை அவர் அசீரியா ராஜா சிறைப்பிடிச்சிட்டு போனார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு இருந்தவங்க எல்லாருமே சமாதானத்தோடு இருந்தாங்க. 2 ராஜாக்கள் 20:19 கர்த்தர் எசேக்கியா ராஜா கூட இருந்தார். அவருடைய வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கேட்டார். அவருடைய ராஜ்ய பாரம் ஸ்திரப்பட்டது. அவருடைய வியாதி நேரத்தில் கர்த்தர் அற்புதமாக சுகம் கொடுத்தாரு. இப்படி அவருடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது பாபிலோனில் இருந்து வராங்க. பாபிலோன்லேருந்து அவர்கிட்ட அற்புத சுகம் கொடுத்தாராமே கர்த்தர் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஆச்சரியப்பட்டு வர்றாங்க. அவரை தேடி வரவங்க அவருடைய எல்லா காரியங்களும் விசாரிச்சுட்டு அரண்மனையில் இருக்க எல்லாமே பார்க்குறாங்க. பொக்கிஷங்க சாலை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க.
பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட கேட்குறாங்க, வந்தது யார், என்ன பண்ணாங்க, எதுக்கு வந்தாங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை பார்க்க வந்தாங்க, அற்புத சுகத்தை பற்றி விசாரித்தாங்க, நான் என்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டிட்டேன், எதையுமே நான் அவங்களுக்கு மறைக்கலை, எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு போனாங்க. உடனே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அப்படியா? அப்போ அவங்க எல்லா காரியங்களும் அவங்க பார்த்துட்டு போனது நிமித்தமாக எல்லாம் ஒரு நாளில் பாபிலோன்லேருந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க, உங்களெல்லாம் உன்னுடைய குமாரரையிலையும் சிலரை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். இவ்வளோ தூரம் கர்த்தரோட நெருங்கி இருந்த இந்த எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தைக்கு நிமித்தமாக தன்னுடைய சந்ததிக்காக அவர் வேண்டுதல் செய்யாமல், என்னுடைய நாட்களிலாவது இந்த சமாதானமும் உண்மையும் இருக்குமே, அது போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் அவர் சொல்கிறத அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் பின்னாட்களில் என்ன நடந்தது அப்படின்னா, அதே போல் பாபிலோனில் இருந்து வந்தாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க எல்லாரையும். அப்படி சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனாசே ராஜாவாக இருக்கார், அவரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ சிறைப்பிடிச்சிட்டு போன அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மனாசே எப்படிப்பட்டவராக இருந்தார், ஏன் அவர் சிறைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்ததுன்னா, தகப்பனை போல் அவர் என்ன செய்யலைன்னா ஆண்டவரை தேடலை. தகப்பன் ஆகிய எசேக்கியா அதாவது விக்கிரக பலிபீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். ஆனால் அந்த மனாசே அவருடைய மகன் ராஜாவான போது அது எல்லாத்தையுமே திரும்ப பலிபீடத்தெல்லாம் கட்டி திரும்ப விக்கிரக வழிபாடு, குமாரத்தைகள்லாம் தீ மிதிக்க பண்ணி இப்படி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்தார். அதில் அவர் உறுதியாகவும் இருந்தார். ஆண்டவரை தேடலை. ஆண்டோடைய வார்த்தை அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்தது, ஆனால் ஆண்டவர் பேசினார். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். 10வது வசனம். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். எப்படி கெஞ்சினான் பாருங்க. தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அதுவரை தகப்பனுடைய வழி நடந்த இந்த மனாசே நெருக்கம் வரும்போது அந்நிய தேசத்துக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கெஞ்சுறாரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அவர் என்ன செய்தார், இறங்கி பதில் கொடுத்து இந்த மனாசேயினுடைய அந்த அடிமைத்தனத்தில் இருந்து திரும்பவும் எருசலேமுக்கு வரும்படியாக ஒரு நன்மையை செய்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கர்த்தருடைய 16ஆம் வசனம் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். எந்த மனாசே வழி தப்பி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாரோ அதே மனாசே 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். இப்போ கற்பனைகளை கை கொண்டால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் எசேக்கியா ராஜா ஒருவேளை தன்னுடைய மகனுக்காக அவர் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசாமலோ விண்ணப்பம் பண்ணாமலோ இருந்திருக்கலாம். என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபிக்காட்டாலும் ஆண்டவனுடைய விண்ணப்பம் பண்ணாட்டாலும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் மனாசே நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கி நம்ம மத்தியிலையும் ஜீவிக்கிறவராக அசைவாடுகிறவராக நம்மளுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலையும் கேட்டு நமக்கு
பதில் தருகிறவராக இருக்கிறார். தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலக மாட்டார். எப்போ நம்ம அவருடைய வழிகளில் நடக்கும்போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்போ நம்முடைய சமாதான நதியை போல பெருகும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்ம குடும்பத்திலையும் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிப்போம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்த எசேக்கியா ராஜாவை பற்றி நாங்கள் தியானிக்கும்படியாக நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாங்கள் கண்டு அவற்றின்படி ஆண்டவரே வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு முன்மாதிரியாக முன்னோர்கள் சென்ற பாதைகளிலே நாங்கள் வழி தவறாமல் நடக்கத்தக்கதான் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். நடக்கும்போது, உட்காரும்போதும், படுத்துக்கொள்ளும் போதும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. ஸ்தோத்திரம். குடும்பத்திலே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உடைய போக்கிலும் வர்த்தனம் கையின் பிரயாசங்களிலும் உடைய கிருபை பாதுகாப்பு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கத்தக்கதுங்க அப்படிப்பட்ட கிருபைகளை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறான் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் உடைய பாதபடியை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். பொறுப்படுங்க. உடைய வல்லமல்ல கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நம்ம உமக்கே செலுத்துக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.